இதெல்லாம் என்ன கூட்டம். ஆக்சுவலாக நான் வந்து 87 எனக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலையிலுக்குள்ளே நான் போகிறேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து போகிறேன். அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல, திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல, அவ்வளோ கூட்டம். என்னப்பா ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகிருக்கா எங்கேயாதுன்னா இல்லை சார், சென்ட்ரலில் ஊர் பூரா கூட்டம், திருவண்ணாமலை பூரா கூட்டம். அதாவது இதுக்கு வருமே அந்த அண்ணாமலை ஜோதிக்கு வர மாதிரி. என்னன்னு கேட்டால் ராமராஜன் சார் மீட்டிங் அப்படின்னு, அப்படி ஒரு கூட்டம். அப்படி அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மறக்கலை. அது என்றைக்குமே இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சொன்னார் ஒரு தடவை, ஐயோ நான் பயந்துட்டேன் சார், அவருக்கு இருந்த மாதம் அந்த ஓப்பனிங்கில் அந்த இதுவோ கலெக்ஷனை பார்த்துட்டு பயந்துட்டேன் சார், ஐயோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை, இப்போ முன்னாடி போயிட்டுருக்காரு அப்படின்னு ரொம்ப பயந்துட்டேன் நான். அந்த மாதிரி ஒரு உண்மையாகவே மக்கள் நாயகன் தான். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம் ஒன்று பெரிய டீம் இருக்கும். அவருடைய பசங்க எடிட்டர்ஸு, அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடிட்டர்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள வந்து பாஸ்கர்னு எடிட்டர் பாஸ்கர்னு. அங்கே தான் பாரதிராஜா சார், கே ரங்கராஜ், ராம அப்படி எல்லாம் வரும்போது சாரும் வருவார். ராம்நாராயண் சார் அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட்டாக இருந்து இவர் டைரக்ட் பண்ணியிருந்து எல்லாமே இவரை பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறமா அவர் துடிதுடிப்பாக அப்படி இருப்பார். அவர் இளைஞர் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வார். அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணார், தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணார். பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில், எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணார். அந்த மாதிரி அப்படி எல்லாம் நான் பார்த்தேன் அவரை. நான் வந்து ஒரு 10 வருஷம், தட் இஸ் 1981 நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக 89 வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, இல்லைன்னா அப்புறம் 4 வாரம், அதுக்கப்புறமா 25 நாள், அதுக்கப்புறம் 50 நாள் ஆண்களை நம்பாதே, அப்படி போயிட்டு இருந்த போது எனக்கு முதல் வந்து ஒரு வெற்றி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ஒர்க் பண்ணேன்னா அந்த படத்து பேர் வந்து ராஜா தான். அந்த ராமதாஸினுடைய 2வது படம். அது ஒரு டைரக்டர்கிட்ட 2 படம் ஒர்க் பண்ணது நான் அந்த படத்தை அவர்கிட்ட தான். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு 14 டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். ஆனால் முதல் இப்போ இன்றைக்கும் என்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்ட்ஸ் இருக்குது. அப்போல்லாம் 100 நாள் வெள்ளி விழா இதெல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா. அதில் புது வருஷத்துக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா தான். அதுதான் இன்றைக்கே இருக்கும். இந்த பக்கம் ராமராஜன் சார், இந்த பக்கம் இளையராஜா சார். அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ், கேமராமேன் நிவாஸ்னு. டைரக்டர் வந்து ராமதாஸ். சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டார். ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 46 படம் இன்னும் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் கேமரா, ரோல் சவுண்ட், ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல்ல அவருக்கு தான். அது எப்படின்னா பெத்தவ மனசுன்னு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. நம்ம ராஜ்கிரண் சார் தான் ப்ரொடியூசரு. அந்த படத்துக்கு கதை வசனம் வந்து கஸ்தூரி ராஜா. அந்த படத்தில் வந்து நான் அசோசியேட் டைரக்டர். ஆனாலும் நான் தான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லணும். காரணம் வந்து அவர் ஹீரோ அண்ட் டைரக்டர். அந்த படத்தில் டைரக்ட் பண்ணி ஹீரோவாக நடிக்கிறாரு. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் என்ன முதல் சார் யார் சார் ரவி, நீ எத்தனை படம் பண்ணியிருக்க, நீ தான் ஸ்டார்ட் கேமரா சொல்லணும், நீ தான் ஆக்ஷன் சொல்லணும், நீ ஆக்ஷன் சொன்னால் தான் நடிப்பேன் அப்படின்ட்டாரு. அதுதான் என்னுடைய பிள்ளையார் சுழி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கம் ராஜ்கிரண் சார் வந்து ஹீரோவாக நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா கஸ்தூரி ராஜா டைரக்டர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நான் இந்த பக்கம் புரியாத புதியில் டைரக்டர் ஆகிட்டேன். இப்படி வந்து நான் எப்படி வந்து 9 வருஷத்தில் வந்து ஒரு ஆன்டி சென்டிமெண்ட்டாக இருந்தனோ அது அப்படியே அவர்கிட்ட போனதுக்கப்புறம் எல்லாமே சென்டிமெண்ட்டாக ஆயிடுச்சு. அப்படி ஒரு ராசியான ஒருத்தர். அதுக்கப்புறமா நான்
டைரக்ஷன் பண்ணி இது பண்ணும்போது நடுவில் அவரை வச்சு ஒரு படம் பண்ண வேண்டியது. அதுக்கு ஸ்டில் ஷூட்லாம் கூட எடுத்தாச்சு. ஆனால் வேறு சில காரணத்தினால அந்த படம் எடுக்க முடியல. அப்புறம் அனுமோகன் சார் பண்ணாருன்னு நினைக்கிறேன் அந்த படம் காளையனா. அது அது அனுமோகன் சார் பண்ணார். அப்போ நிறைய படங்கள் நான் 3 மாதத்துக்கு ஒரு படம் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்போது. ஸோ இதுதான் எனக்கும் ராமராஜன் சாருக்கும் உரிய அந்த பந்தம். இந்த படத்தில் நம்ம ராகேஷ் வந்தார், கதை சொன்னார். அது மாதிரி என்னென்னா கண்டிப்பாக ராமராஜன் சார் படம்னா நீ ஒரு நாள் இருந்தால் கூட ஒரு கெஸ்ட் ரோல் இருந்தால் கூட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் அவர் படம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. யாரும் அவர் தப்பாக நினைக்காதீங்க, என்ன இப்படி நடக்கிறாரு இப்படி இருக்காருன்னு சொல்லி. அவருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்காரு அப்படின்றதுக்கு காரணமே அந்த ஆண்டவனுடைய அருள் தான். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெயலலிதா மேடம் ஹெல்ப் பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு. எல்லாத்தையும் மேலே ஒரு அருள் ஒன்று இருக்குல்ல, அந்த அருள்னால தான் இன்றைக்கி அவர் இங்கே இருக்கார். ஆண்டவன் அருள் தான் அது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட் அது. அந்த காரில் இவர் கூட போனவங்கெல்லாம் இறந்துட்டாங்க. அதை மிஞ்சி இது தப்பிச்சு இப்படி நடித்து மறுபடியும் ராஜா சார் பாட்டு அவர் பாடணும்னு எழுதி வச்சிருக்கு. நீ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த படத்தில் ராகேஷனுடைய டைரக்ஷன் பற்றி நான் சொல்லவே வேணாம். அவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர் மாதிரி தான். அதில் முதல் படமாக அது 3வது படம். பட் அதெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர் எப்படி வேலை வாங்குவாங்களோ அப்படி தான் இப்போ கூட வேலை வாங்கினார் ராமராஜன் சார். ராமராஜன் சார் பிடிவாதமாக இல்லை, ரவிக்குமார் பேசுறதுக்கு முன்னாடி நான் பேசணும், அவரை பற்றி நான் 4 வார்த்தை பேசணும், நான் முதல்ல பேசுகிறேன் அப்புறம் நீங்கள் பேசிட்டீங்கன்னா அதுதான் டைரக்டர். நீங்கள் பேசிட்டீங்கன்னா அந்த சாம் போயிடும். இன்றைக்கி யார் ஹீரோ? இந்த ஸ்டேஜுக்கு இன்றைக்கி யார் ஹீரோ? ராமராஜன் சார். அவர் கடைசியாக தான் பேசணும். அப்போ தான் சார் இருக்கணும். நான் இதுக்கப்புறம் ஒரு 3 ஃபங்க்ஷன் போனோம், ஈஸியாக எங்கே மகாபலிபுரத்துக்கிட்டலாம் போனோன்றதுனால நான் அது பேசிட்டு முன்னாடி போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேன். இங்கேயும் ஒரு டைரக்டர் அவரோட திறமையை காமிச்சிட்டாரு. ஆனால் ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கிரிப்பிங்காக இருக்குது. அப்புறம் இளையராஜா சார் அந்த குழந்தை சாங் சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி கேட்கும்போதே அது மனசில் பதிஞ்சிருச்சு. அவர் இன்றைக்கி வரல அப்படின்னா அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அது ஒன்று எலெக்ஷன் டைமு, ஒன்று இந்த ஏரியா இந்த கூட்டம், அதெல்லாம் அது இல்லாமல் அவங்க வீட்லேயே ஒரு சம்பவம் நடந்தது. அது மீறி அவர் ஒரு விழாவுக்கு போயிருக்காரு. அதில் கூட ஆனால் அவர் பேசலை இல்லை. ஸோ அவர் மனசு கஷ்டமாக இருக்கும்போது வேண்டாம் ஓகே, பட் படத்தை நல்லபடியாக கொடுத்தாரு. மறுபடியும் அடுத்த படத்துலேயும் அவர் தான் இசையை வைக்க போகிறாரு. அப்போ பார்த்து போனாரா. எனக்கு இளையராஜா சாரோட நிறைய கனெக்ஷன் இல்லைனாலும் இந்த ராமராஜன் சார் ராஜா தான் படத்துக்கு இளையராஜா தான் மியூசிக். அப்போ நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தேன். அப்புறம் 2வது தடவை பார்த்தது ஒருவேளை இளையராஜா சார் இந்த ஆடியோ இந்த வீடியோலாம் எதோ கேட்டிருந்தாருன்னா அதுக்காக சொல்கிறேன். இளையராஜா சாரோட 2வது படத்துக்கு ஏவிஎம் சரவணன் சரவணன் சார் சக்திவேல்னு ஒரு படம் புக் பண்ணிட்டாரு. கம்போசிங் போய் உட்காடுறோம். அதுக்கு முன்னாடி தான் புருஷ லட்சணம்னு ஒரு படம் ஓடி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் சாங்கு பெரிய ஹிட்டு. அதனாலே அந்த மாதிரி ஒன்று வேணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேணும்னு சரவணன் சார் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு போய் கம்போசிங் உட்காந்த உடனே அவர் என்ன சுச்சுவேஷன் சொன்னேன். எந்த மாதிரி டைப்பில் வேணுன்றீங்க அப்படின்னோடனே நான் கோலவிழியம்மா ராஜகாளியம்மா பாளையத்தாயம்மா பங்காரும் ஐயம்மான்னு நான் பாட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக சும்மா அப்போ தான் அதுக்கு முன்னாடி படம்ன்றதுனால ஃபுல்லாக இல்லைன்னா அவர் ஒரு தாலி வரம் கேட்க வந்தேன் தாயம்மா அப்படின்ட்டு அது மாதிரி எமோஷனல் ஆகிட்டு அதுக்கப்புறமா அவர் மெலடி வரணும் சார் அப்படின்னு அப்படி அவர் சிரிச்சுட்டே இது பண்ணார். வெளியில் சரவணன் சார், என்ன தம்பி நீங்கள் இந்த பாட்டை பாடிட்டீங்க. ஏன் சார்? அது தேவாவோட பாட்டு, நீங்கள் இளையராஜா கிட்ட பாடிட்டீங்க. அவர் எவ்வளோ சார் அவர் சிரிச்சு தான் சார் கேட்டுட்டு இருந்தார். இல்லைப்பா நீ இளையராஜா சார் பாட்டே சொல்லிட்டோன்னு, இல்லைன்னா ஹிந்தி பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. தேவா இப்போ ஒரு ஆம்போனண்ட்டாக இருக்கார்ல அப்படின்னாரு. சரின்னு நின்று லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் அடுத்த சாங். அப்போல்லாம் ஒரு நாளைக்கே 3 சாங் 4 சாங்கெல்லாம் கம்போசிங். லஞ்சுக்கு அப்புறமா போகிறோம். என்ன சுச்சுவேஷன்னாரு. சார் இது ஒரு டூயட் தான் சார், ஒரு பெரிய சுச்சுவேஷனில் ஒரு இமேஜினேஷன் டூயட் தான் சார் அப்படின்னு. அப்படியா, ஏதாவது இன்ஸ்பிரேஷனுக்கு பாடு அப்படின்னாரு. நான் டக்குன்னு இவரை தான் நினச்சேன். உடனே ராமராஜன் சார் நினச்சிட்டு
மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, இந்த மாலையட தேடி வரும் நாள் எந்த நாள் அப்படின்ட்டு இது பண்ணீங்கன்னா அவர் போட்ட பாட்டாச்சே. அப்படியே சந்தோஷம் சரவணன் சாருக்கு உடனே இம்மீடியட்டாக அந்த ரிதத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ஹார்மோனியத்தில் மல்லிகை மட்டு மனசை தொட்டு இருக்குதடி ஆளுன்னு சொல்லி உடனே கொடுத்தாரு அந்த டியூன். அந்த மல்லிகை மட்டு சாங்கு பெரிய ஹிட்டு, இன்றைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ என் வாழ்க்கையில் நடக்கிற அந்தந்த சம்பவங்கள் எல்லாமே நடுவில் ஒருத்தர் வருவார், அவர் ராமராஜன். ஸோ எனக்கு மறக்க முடியாத ஒரு நண்பர், ஒரு நபர், அதுக்கப்புறம் நண்பர். இப்போது என்னோடய இயக்குனர் எல்லாத்தையும் மீறி என்ன இன்றைக்கி வந்து இந்த புது படத்துக்கு அப்புறம் ப்ரொடியூசர் மதி, வெரி குட். நல்ல அவரை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ஏன்னா ஒரு மாதிரி ஹிந்தி ஸ்டைலில் இப்போ இருக்கார் அப்படின்னா, அப்புறம் ஹிந்தி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இல்லை ஹிந்தி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் வந்து ராமராஜன் சாரோடைய ஃபேனு. சரி, ஓ பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி போடலன்னு சொல்லுங்கள், இது கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த மதிக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும், அதில் ராமராஜன் சாரை வச்சும் பண்ணணும், ராகேஷ் வச்சும் பண்ணணும் அப்படின்னு கூறி இதில் நடித்த அத்தனை பேருக்கு இதில் பார்த்த இந்த 2-3 எம்எஸ் பாஸ்கர் அண்ட் ராதாரவி சார் 2 பேருமே ஈக்குவலாக ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது பாருங்கள். அதில் நல்லா தெரியுது. அதான் ஒரு ஃபேமிலியாக அவங்க ஏதோ இருந்திருக்காங்க, அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரச்சனையாக இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஒரு பேங்க்கே கடத்துறாங்க. இதான கதை போச்சு. என்ன போச்சு? நீ தான் ட்ரெய்லரில் சொல்லிட்டியா? இது கூட புரியாதாப்பா உங்களுக்கெல்லாம்? ஆனால் எப்படி எதை கடத்தினாங்க, எப்படி இதெல்லாம் சமாளித்தாங்க, எதுக்கு நான் உள்ளே வந்தேன், நான் என்ன அவரை பிடிச்சேனா இல்லையா, எல்லாம் இவ்வளோ இருக்குது விஷயங்கள் இல்லையா, பாட்டெல்லாம் இருக்குல்ல. அதனால் எல்லாருக்கும் தெரியும், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது இல்லை. சரி, ரொம்ப நேரம் நானே பேசுனேன், அடிப்பாங்க. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோல் டீம். கொஞ்ச நேரத்தில் கமலா தேட்டர் வந்து அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் மாதிரி ஆகிப்போச்சு. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் ஒரு இசை வெளியீட்டு விழா, அரங்கம் நிறைந்த இசை வெளியீட்டு விழான்னா அது இப்போ நடக்கிற நம்ம மக்கள் நாயகன் அவர்களுடைய இசை வெளியீட்டு விழா தான். அந்த அளவுக்கு ஊர்லேருந்து அவ்வளோ அன்போடு வந்திருக்கீங்க. எனக்கு வந்து இந்த விழாவில் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி லியோ சிவா 2 நாளைக்கு முன்னாடி லியோனி அண்ணனுடைய பர்த்டே, அங்கே நான் பார்க்கும்போது சொன்னார் இந்த மாதிரி படத்தோடைய இசை வெளியீட்டுலாம் இருக்குன்னு. இயக்குனரோ மற்ற யாரும் சைட்லேருந்து நமக்கு வந்து ஒன்றும் அழைப்பு இல்லை. ஆனால் கேஸ் ரவிக்குமார் சார் சொன்னார் இல்லையா, இந்த படத்தில் ஒரு நாள் நடித்தா கூட எனக்கு ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த மேடையில் எனக்கு கிடைச்சாலே பெரிய சிறப்பு அப்படின்னு எங்களுடைய அன்பு அண்ணன் மக்கள் நாயகனுக்காக நான் வந்துட்டேன். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விருது வழங்கும் விழா நடந்துச்சு, அண்ணனுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விருது வழங்கும் விழாவில் நான் உட்காந்துருக்கேன். பெஸ்ட்டு காமெடியனுக்கான விருது எனக்கு கொடுக்குறாங்க. யார் வந்து எனக்கு விருது கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பக்கத்தில் வந்து அண்ணன் உட்காந்துட்டாரு. என்ன ரோபோ எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே நல்லா இருக்கேண்ணே, யாருக்கோ விருது கொடுக்கணுமா கூப்பிட்ருக்காங்க, எவனுக்கு கொடுக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னாரு. அவரை நானும் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ மேடைக்கு என்னை கூப்பிட்றாங்க. அடுத்ததாக சிறந்த நகைச்சுவையாளனுக்கான விருதை பெற ரோபோ சங்கரை மேடை கிழக்கிறனோடனே நான் மேடைக்கு போகிறேன். எனக்கு யார் விருது கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த விருதினை வழக்க மக்கள் நாயகன் அவர்களை மேடை கலைக்கிறோம் அப்படின்னாங்க. 2 பேருக்குமே தெரியாமல் தான் உட்காந்து பெரிய சந்தோஷம். மேடைக்கு வந்துட்டார். அப்போ நான் மேடையில் வந்து அண்ணன்ட்ட கேட்டேன், ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டேன். இந்த அரங்கமே அதிர்ச்சு. என்ன கேட்டேன் அப்படின்னா, அண்ணே முன்னாடிலாம் நீங்கள் வந்து பச்சை கலர் மஞ்சள் கலர் இந்த கலருக்கு சொந்தக்காரரே நீங்கள் தான். ஆனால் என் சமீபத்தில் அதே காஸ்டியூம் போட்டால் எல்லாருமே என்ன ராமராஜன் டவுசரை போட்டுக்கிட்டு தெரியுறாங்க. ஏன்னா கோடு போட்ட டவுசர் போட்டால் ராமராஜன் டவுசர் போட்டுக்கிட்டு தெரியுறீங்க, ராமராஜன் சட்டையை போட்டுக்கிட்டு தெரியுறீங்க அப்படின்னு கேலி கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஜென்ரேஷன் ஃபுல்லாக அதைத்தானே ஃபாலோ பண்ணுறாங்க. ரைட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு பேண்ட் கலர் இருக்குது, ரைட் சைடில் ஒரு ஷூ லேஸ் வந்து பச்சை கலர் இருக்குது, லெஃப்ட் சைடில் ஒரு வந்து லேஸ் ஒரு கலரில் இருக்குது. எல்லாம் உங்களை தானே ஃபாலோ பண்ணுறாங்க இன்றைக்கி ஜென்ரேஷன் 2K கிட்ஸ் ஃபுல்லாக. அப்படி நீங்கள் தானே ட்ரெண்டு அப்படின்னு. அதுக்கு அண்ணே ஒரு பஞ்சு சொன்னார் மேடையில். அந்த அரங்கமே அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, அட போங்கிறவோ இந்தியன் கரன்சியே நம்ம கலர் தானே அப்படின்னாரு.
அது வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ஸ்பான்டனியஸாக அடிக்கிறது. ஸோ இந்த விழாவில் நான் கலந்துக்கிட்டதை வந்து நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவருடைய உங்களை மாதிரி நானும் ஒரு மிகப்பெரிய ரசிகன். அண்ணனுக்கு வீட்டில் ஃப்ரீயாக இருக்க டைம் ஃபுல் அண்ணனுடைய பாடல்கள் தான். பெத்த மனசு சுத்தமடா அந்த மாதிரி வரிசையாக அண்ணனுடைய பாடல்கள் தான் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த விழாவுக்கு வந்து நிறைய பெரியவங்களாம் வந்திருக்கீங்க. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அடுத்த திரைப்படம் மக்கள் நாயகனும் நடிக்க வாய்ப்பு இருந்தால் நான் தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். 1991 நான் வந்து நம்ம பிஆர்ஓ பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறையா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க டேட்டு கேட்டு. அப்போ நான் ராமராஜன் சார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டேட்டு கேட்குறாங்க சார். 2-3 படத்துக்கு வாங்கி கொடுத்தேன். அப்போ கேட்டார், நீ வாங்கி கொடுக்குறவனுக்கு என்ன பிரயோஜனம்னு கேட்டார். இல்லை அந்த படத்துக்கு பிஆர்ஓ பண்ணுவோம் அப்படின்னேன். அது மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸு வந்தாங்க. அவங்கள கூட்டு கொண்டு போய் நான் டேட்டு கேட்டேன். அப்போ சொன்னார், விஜயமுரளியை நீங்கள் பார்ட்னராக சேருங்கன்னா உங்களுக்கு டேட்டு தரேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு படம் பண்ணேன், மில் தொழிலாளின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அந்த கதை சரியாக பிடிக்கல அவருக்கு. அப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் எம்ஜிஆர் ரசிகர், எம்ஜிஆரையே அதாவது ஒரு டைரக்டர் நினச்சா தான் ஒரு நடிகை நடிக்க முடியும். ஆக்ஷன் ஒன்று நடிப்பாங்க, கட்டுனா நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி வந்து எம்ஜிஆரையே ஷார்ட்கட் சொன்ன ஒரு ஜெகநாதன், ஜெகநாதன் இதயக்கனி படத்தை டைரக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சார்னு. நல்ல ஐடியா பேசுங்கன்னாரு. அப்புறம் போய் ஜெகநாத் சார்கிட்ட பேசினோம். அவர் ஓகேன்னாரு. மில் தொழிலாளின்னு ஒரு படம் தேவா மியூசிக்கில் அன்றைக்கி நிறைய ஆர்டிஸ்ட் நடித்தாங்க. அந்த படம் அன்றைக்கி மே மாதம் 18ஆம் தேதி 1991 ரிலீஸ் ஆச்சு. அப்போயே 50 நாள் ஓடிச்சு. என்னை தயாரிப்பாளராக்கி அழகுபடுத்தியவர் மக்கள் நாயகன் ராமராஜன் அவர்கள். ஏன்னா அவர் படங்கள்லாம் நிறையா நான் பிஆர்ஓ பண்ணியிருக்கேன். அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது நான் வந்து அசிஸ்டன்ட் பிஆர்ஓ வந்தேன் கிளாமர் கிருஷ்ணமூர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் நடிகர் ஆனார். நான் அப்படியே ப்ரொடியூசரு அப்படியே ஆகிட்டேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நல்ல மனசுக்கு சொந்தக்காரர் ராமராஜன். அதாவது யாரையும் கெடுக்கணும், கெட்டு போகணும், நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்காத ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே உண்டு. யாராவது அவரை பற்றி தப்பாக சொன்னால் கூட பரவாயில்ல, விடுமுறை பரவாயில்ல அப்படின்றவார் அவர். அதனால தான் இப்போ சரவணசுப்பையா சார் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி 25 வருஷம் கழிச்சும் இன்றைக்கி இந்த க்ரௌடு வந்து நிற்கிறீங்கன்னா அது அவர் மேலே உள்ள ஒரு அபிமானம் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் ஏதோ நடந்தால் கூட யாரும் வரமாட்டேங்கிறாங்க, அவங்களால கூட்டவே முடியல. ஆனால் நீங்கள்லாம் வந்து சொந்த செலவு போட்டு வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்கன்னா, அவங்க செலவு பண்ணி வந்திருக்கீங்கன்னா அது வந்து நீங்கள் அவர் மேலே வச்சுருக்க ஒரு பாசம். அதே மாதிரி இவரை வந்து இன்றைக்கி எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற ஹீரோன்னு சொல்லி கேட்டுட்டு போய் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு படம் பண்ணுவாங்க. ஆனால் மதி வந்து ராமராஜனோட உண்மையான ரசிகராக இருக்கிறதுனால அவரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி இளையராஜா சாரையும் ராமராஜா சாரையும் பிரிக்க முடியாது. சேர்ந்த படங்கள் எல்லாமே பெரிய ஹிட்டு சாங்கெலாம். இப்போ நானும் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இளையராஜா, எம்ஜிஆர், சிவாஜி, கலைஞர், ஜெயலலிதாலாம் ஒரு லெஜண்ட்டு. அவங்க கூட ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது மாதிரி இளையராஜா சார் மியூசிக்கில் இப்போ நான் ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ரீகாந்த் ஹீரோ, தினசரின்னு ஒரு படம் பண்ணுறேன். அதுக்கு வந்து ராமராஜா சாரை வச்சு நான் உள்ளே நுழைஞ்சேன். அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் சாமானியன் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என ஈன்ற தாய் தந்தையரை வணங்குகிறேன். மேடையில் வீட்டில் இருக்கும் அனைத்து ஆண்டோர் சான்றோர் அனைவரையும் வணங்கி, ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு டீசர் லான்ச் வந்து டி நகரில் இருக்க கிருஷ்ணவேணி தேட்டரில் நடக்குது. அப்போ வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலிமா நான் ராமராஜன் சாரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அந்த தேட்டருக்கு நான் டீசர் லான்ச்சுக்கு போயிருந்தேன். அப்போ தான் மதி சாரை வந்து நாங்கள் மீட் பண்ணப்போ கை கொடுத்துட்டு நான் டீசர் லான்ச்சில் ஒரு ஓரமாக உட்காந்து டீசர் லான்ச் நான் பார்த்துட்டு ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு. ஏன்னா இசைஞானியும் மக்கள் நாயகனும் ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்றாங்க, இதெல்லாம் நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நேரில் போயிருந்தேன். அப்போ மதி சார் என்னை பார்த்துட்டு அப்போ அதோடு அது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒரு நாள் எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து. அப்போ அட்டன் பண்ணப்போ மதி சார் தான் பேசுனாங்க. நான் இது மாதிரி மதியழகன் ப்ரொடியூசர் பேசுகிறேன் தம்பி, இது மாதிரி இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்கும்போது அதுவாக வந்து நமக்கு கிடைக்கும்போது வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? அதுவும் மக்கள் நாயகன் கூட அவர் மருமகனாக ஒரு கேரக்டர் பண்ணுற வாய்ப்பு வந்து கிடைக்கும்போது எதுவுமே கேட்கல. சார் நான் கண்டிப்பாக அதை நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நான் சொன்னதுக்கப்புறம், இயக்குனரை நீங்கள் மீட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டோரி சொன்னது மதி சார் தான். இந்த வாய்ப்பை கொடுத்த மதி சாருக்கு என்னுடைய முதல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே
இரண்டாவது நான் இயக்குனர் போய் நேரில் சந்திக்கிறேன். என்னை பார்த்தோன்னே சொல்கிற முதல் வார்த்தை மண்மனம் மாறாத முகம் யா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி மண்மனம் மாறாமல் இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த படைப்பை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே பயந்துட்டு தான் போனேன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் ரொம்ப அழகாக தத்ரூபமாக ரொம்ப அழகான ஒரு வாழ்வியலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த படத்தில் நான் பண்ணுறது எனக்கு மிக மிக பெருமையாக நான் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் மீறி ராஜா சார் காலேஜ் படிக்கும்போது ஒரு 150 ரூபா ரேடியோ அதை ரூமில் ஒரு ஓரமாக ஜன்னல் ஓரமாக வச்சு சரியாக கேட்காது. அந்த ஆண்டனாவில் வந்து ஒரு வயரை மாட்டி மேலே மாடியில் போய் பண்ணால் தான் கேட்கும். அந்த மாதிரி மாட்டி தான் இளையராஜா பாட்டு எப்போவுமே ரூமில் ஓடிக்கிட்டே இருக்கும். எங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எல்லாமே இளையராஜா சார் அங்கே தான். அப்படி இளையராஜா சாரோட எல்லாருமே வெறியர்கள் தான், அது நம்ம எல்லாருமே சொல்ல தேவையில்ல. அப்படிப்பட்ட வெறியனாக இருந்தேன் நான் வந்து இன்னைக்கு நம்ம நடிக்கிற படத்துக்கு ராஜா சார் நம்ம முகத்தை பார்த்து ஒரு மியூசிக் போடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அப்படியே புல்லரிக்குது. இன்றைக்கி சார் வருவாங்க என்னென்னமோ பேசணும்னு சொல்லி வச்சுருந்தது எல்லாமே எனக்கு பிளைண்ட் ஆயிடுச்சு. அப்படியே சுத்தமாக என்ன பேசுறதுனே தெரில. ஸோ ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை. இந்த படத்தில் வந்து எனக்கு நிறைய உறவுகளை சம்பாரிச்சிருக்கேன். ஏன்னா அவருக்கு மருமகனாக அந்த படத்தில் பண்ணியிருக்கேனே தவிர எப்போவுமே ஒரு வாயார அப்பான்னு தான் கூப்பிட்றேன் நான் மக்கள் நாயகனை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ முந்தா நாள் வந்து அப்பாவுக்கு பிறந்த நாள், அதுக்கு கூட கால் பண்ணும்போது நான் அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, தம்பி நல்லா இருக்கேன் தம்பி எப்படி இருக்கீங்க நீங்கள், அப்பா எப்படி இருக்காங்க, அப்பா கொடுங்க ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஒரு ரொம்ப எளிமையான நம்மலாம் வியந்து பார்க்குற ஒரு மனுஷன் வந்து இவ்வளோ சாதாரணமாக பேசுவாரா அப்படின்றத நேரில் நான் பழகினப்போ தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து ஒரு மனுஷன் வந்து பெரிய மனிதனை ஆகிறதுக்கு மிக முக்கிய காரணம் தன் எளிமை தான் அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ எல்லாருக்குமே என் கூட எனக்கு இந்த படத்தில் அப்பாவை பண்ணுறக்க MS பாஸ்கர் சார், ராதா ரவி சார், என்னோட கோ ஆர்டிஸ்ட் நக்ஷா ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு முதல் படம். அவங்க வந்து இது மாதிரி இன்னும் மென்மேலும் வெற்றி படங்களில் வந்து நடிக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நான் விஷ் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. எனக்கு யாரை சொல்லணும்னு தெரியலை. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும், அசிஸ்டன்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. நான் யாராவது விட்டுருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஸோ வந்து இந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக வந்து வர்றதுக்கு என்னுடைய பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி குறிப்பிடுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எட்ஸெட்ரா வழங்கும் படம் சாமானியன். ஆனால் மேடையில் வீற்றிருக்கக்கூடியவர்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதி அவர்கள், இயக்குனர் அன்பு தம்பி எங்கள் பக்கத்து ஊர்க்காரரு ராகேஷ் அவர்கள், வந்திருக்கக்கூடிய நீங்கள், மேலும் மேகம் மறைத்து விட்டதே என்பதற்காக நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுவதில்லை. 11 ஆண்டுகள் மறைத்திருந்த விதி எனும் மேகம் விலகி மீண்டும் வந்திருக்கக்கூடிய சோலை புஷ்பங்கள் படத்தில் நான் டப்பிங் பேசும்பொழுது காலத்திலிருந்து இந்த படத்தில் அவரோடு இணைந்து நடிக்கும் வரை எங்கே பார்த்தாலும் எத்தனை பெரிய வெற்றி மகுடங்கள் அவருடைய தலையில் அவர் சுமந்திருந்தாலும் அணிந்திருந்தாலும் எந்த விதமான கர்வமும் இல்லாமல் எல்லோரிடமும் பழகக்கூடிய எங்கள் ஐயா, உங்கள் எல்லாருடைய உயிர் ஐயா ராமராஜன் அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இசையமைத்திருக்கக்கூடிய மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்களும் சாதாரணமானவர் இல்லை. இந்த மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே, யாருமே சொல்கிறேன், எல்லாருமே சாதித்தவர்கள் தான். எல்லோருமே நிறைவான மனதிற்கு சொந்தக்காரர்கள் தான். எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறணும். இன்று இருக்கக்கூடிய இதே மக்கள் திரள் இந்த படத்தின் 100வது நாள் வெற்றி விழாவிலும் இருக்க வேண்டும். கரகாட்டக்காரன் என்ற மாபெரும் வெற்றி படத்தை மீறி இந்த படம் அதற்கு மேல் ஒரு 50-75 நாட்கள் ஓட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். மீண்டும் வந்திருக்கும் ஐயா அவர்களை உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் ஒரு ரசிகனாக வாழ்த்தி மீண்டும் வருக ஐயா அப்படின்னு வரவேற்கிறேன். மறுபடியும் இடைவெளி இல்லாமல் நடிங்க. மக்கள் நாயகன்ற பட்டம் உங்களுக்கு தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருங்க, உங்களோடு சேர்ந்து நாங்களும் நடிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆசையை அவர்கிட்ட வைக்கிறேன், ஒரு வேண்டுகோளாகவும் வைக்கிறேன். இதே ஆதரவும் இதே அன்பும் ஐயா அவர்களுக்கும்
கலைஞர்களாகிய எங்களுக்கும் உங்களிடமிருந்து என்றென்றும் கிடைக்க வேண்டும். நீங்கள் அனைவரும், நாங்கள் அனைவரும், தம்பி ராகேஷ் அவர்களும் ப்ரொடியூசர் அவர்களும் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ இறைவன் அருள் புரியட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது நான் இந்த 2-3 ஆண்டுகளாக நிறைய திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாவுக்கும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கும் சென்று கொண்டிருக்கிறேன். அதில் இப்படி ஒரு அரங்கு நிறைந்த ஒரு விழாவை நான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். அப்புறம் 11 வருஷம் கேப்போ 15 வருஷம் கேப்போ, இந்த கேப்பை பற்றியெல்லாம் கவலை இல்லை. மக்கள் நாயகன் நடித்தால் அது கேப் இல்லாமல் சீட்டு ஃபில்லப் ஆகுன்றதுக்கு உதாரணம் இதுதான். எந்த தியேட்டராக இருந்தாலும் சரி. ராமராஜன் சார் வந்து ஒரு அற்புதமான கலைஞர். அதாவது பார்த்திங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து அவர் ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்கு, எம்ஜிஆர் வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங், அவர் ஸ்டைலிஸ்ட் ஆக்டிங்கு. அந்த 2 பேரையும் ஃபாலோ பண்ணது 2 பேர், கமல் சார், ரஜினி சார். அவங்க 2 பேரும், ரஜினி சார் ஸ்டைலிஸ்ட் ஆக்டரு, கமல் சார் இயல்பான ஆக்டரு. ஆனால் இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டர் யாருன்னா அது ராமராஜன் சார் தான். ஏன்னா அவர் தான் எப்படி தன் மனம் இதயம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி அவர் முகத்தோற்றத்தோட பாவனையோட இயல்பான ஒரு நடிகர், யதார்த்தமான ஒரு நடிகர். உலகத்தில் நடிப்புக்கு நிறைய பேர் இருக்குது. ஸ்டைலைஸ்ட் ஆக்டிங், மாடர்ன் ஆக்டிங், அதே மாதிரி ரியலிஸ்டிக் ஆக்டிங், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அதில் யதார்த்தமான ஆக்டிங்னு ஒன்று இல்லை. அது இருந்தால் அது ராமராஜன் சாரால் மட்டும்தான் செய்யும். ஆனால் அவர் மனசு அதே மாதிரி தான். நான்லாம் வந்து மிக ரொம்ப எனக்கு ஒரு பெரிய வருத்தம் ஒன்று உண்டு. ராமராஜன் அவர்களை எல்லாம் என்னால் இயக்க முடியாமல் போய்விட்டதே, அது ஒரு கேப்பு. ஆனால் எனக்கு 2வது படம், நான் என்னுடைய முதல் படம் 1988 ரிலீஸ் ஆச்சு. அது மிகப்பெரிய வெற்றி எடுத்தது. நான் ஆர்.எம். வீரப்பன் சார் அவர்களுக்கு சிவாஜி கணேசனையும் சத்யராஜ் சாரையும் வைத்து ஒரு படம் இயக்கிட்டுருக்கேன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்த்து என்னை டிஸ்ட்ரிபியூஷனில் இழுத்து விட்டாங்க. டிஸ்ட்ரிபியூஷனில் நான் அவங்க வாங்கின முதல் படமே என்னென்னா, எல்லாம் மிரண்டுறாதீங்க, ரஜினி சாரோட படம். அதுக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சவுத் பாண்டிக்கு. என்ன படம்னா தர்மத்தின் தலைவன். அது வந்து நம்ம தேவர் ஃபிலிம்ஸோட படம். அது பெரிய பிரச்சனைகள் வந்து அது அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் தள்ளி எல்லாம் போயிடுச்சு. கிட்டத்தட்ட பெரும் தொகையை நான் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே கடனை வாங்கிட்டு பெருந்தொகையை இன்வெஸ்ட் பண்ண வச்சுட்டானுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க. படம் ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்குது. எனக்கு ராமநாராயணன் சார் தான் வந்து அந்த படங்கள் எல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினோம். அவர் வந்து உதயகுமார், இது ரொம்ப லேட் ஆகுது, நான் இன்னொரு படம் தர்றேன், வெறும் 2 லட்ச ரூபா தான், நீங்கள் 9 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, 7 லட்ச ரூபா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், இப்போ வாங்கிக்கோங்க, அந்த 2 லட்ச ரூபாய்க்கு நான் உங்களுக்கு ஒரு படம் தரேன், அதை ரிலீஸ் பண்ணுங்கள், நல்ல படம், நல்லா ஓடணும். என்ன படம் சார்னு கேட்டேன். இந்த ராமராஜன் சார் நடித்த படம் அப்படின்னு. ரஜினி சார் படத்தை நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ராமராஜன் சார் படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணுறதா அப்படின்னு நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணேன். இல்லை சார், அவங்க எதுவும் தப்பாக நினைப்பாங்க, தேவர் ஃபிலிம்ஸ்காரங்களுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துட்டு அவ்வளோ பெரிய நிறுவனத்துக்கிட்ட நான் படம் வாங்கலைன்னு சொன்னால் அவங்க மனசு புண்படுவாங்களே, நான் என்ன பண்ணுறது, அதையும் இதையும் சேர்த்து வாங்கிட்டுமா சார்? இதுக்கே இன்னும் வந்து 7 ரூபா என்னவோ பேலன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அதை எப்படி நீங்கள் பண்ண முடியும்? அங்கே மிஸ் பண்ணேன். அந்த கரகாட்டக்காரன் 1 கோடி ரூபா கலெக்ட் பண்ணிச்சப்போ அந்த சவுத் பாண்டி. இன்னொரு உண்மையை சொல்கிறேன், ரஜினி சார் படத்தில் எனக்கு 4.5 கோடி ரூபா லாஸ் பாருங்கள். அப்படின்னா ஹூ இஸ் மிஸ்டர் ராமராஜன்? அதாவது இது வந்து தப்பாக ரைட்டான்றதல்ல, சினிமா சாமானியனையும் பெரிய ஆளாக்கிடும், பெரிய ஆளையும் சாமானியன் ஆக்கிடும். இப்போ 2மே அவர் தான். இப்போ இவர் சாமானியனாக தெரியறாரு, இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே எஜமான ஆகிடுவார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவருடைய மனசு ரொம்ப ஒரு பூ மாதிரி, பூவை விட மென்மையான ஒரு மனசுன்னு சொல்லலாம்.
நான் பல விஷயங்களில் பல தடவை அவர் கூட நான் பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். எந்த இடத்துலையும் அந்த அன்பு மாறாமல், அந்த பண்பு மாறாமல், அந்த சாஃப்டாக பேசுகிறது, அந்த பழக்கம் இருக்குது பாருங்கள், அது வந்து அவர்கிட்ட இருந்து கற்றுக்கணும். புரட்சி தலைவருக்கு அடுத்தது அண்ணன் சொன்னார், அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார், இந்த பாட்டெல்லாம் பாடி லியோ சார் அவர் சூப்பராக பேசினார். நான் சொல்கிறேன், இவர் தான் சின்ன மக்கள் திலகம். உண்மையா நம்ம அப்படி கூப்பிடலாம், தப்பு இல்லை. யார் எளிமையான ஒரு ஏழை பங்காளனாக ஒரு சாதாரண மக்களுக்கு உதவி செய்கிற, இப்போ நம்ம இவர் சொன்னார், சவுந்தர் சொன்னார், நம்ம இவர் பிஆர் அண்ணன் சொன்னார், என்ன தயாரிப்பாளர் ஆக்குனாருன்னு. இந்த மாதிரி ஜெய்சங்கர் சார் சொல்லுவாங்க, திருமண பக்கமெல்லாம் ப்ரொடியூசர்களை உருவாக்கி விட்டுருவார். எவனோ ஒருத்தன் அவன் அட்வான்ஸ் 20,000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி என்ன, ஆனால் தான் நேசிக்கிறவர்களெல்லாம் தயாரிப்பாளர்களாக மாற்ற முயற்சித்து அதில் வெற்றி கண்டவர் திரு ராமராஜன் அவர்கள். அந்த விஷயத்தில் சரி, நிறைய பேசுறதுக்கு நேரம் இல்லை. நம்ம இயக்குனரை பற்றி சொல்லணும். திரைப்பட கல்லூரி மாணவர் இங்கே ராகேஷ், உன்னத்தான்ப்பா சொல்லிருக்கேன், உனக்கு இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் என்ற முறையிலும் எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் நான் வந்து உன்னை வாழ்த்துகிறேன். ஏன்னா அவ்வளவு ஆசை, நான் இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணுன்ட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருப்பேன், நான் வந்துடுறேன், எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் ராமராஜன் சாரை கூப்பிட்டார், அண்ணா நீங்கள் விடுங்க, நாங்கள் நம்ம ஃபங்க்ஷன் அது, நம்ம வந்துடுறோம் அப்படின்னு. எல்லாரும் உங்களை பற்றி பேசினாங்க. அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாருமே மிக அற்புதமான டைரக்டர்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு பர்சனலாக ஒரு சந்தோஷம்னா எங்கள் இன்ஸ்டியூட்டு டைரக்டர்களை பற்றி புகழ்ந்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பாராட்டுற அண்ணனுக்கு எப்படி வந்து அண்ணனுடைய சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது எவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு நெகிழ்வான விஷயம். அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி எனக்கு ராகேஷ் அவர்களால் எனக்கு இந்த மேடையில் கிடைத்திருக்கிறது என்பது மிக மகிழ்ச்சியான விஷயம். அது மட்டும் இல்லை, ஹீரோயின் நல்ல தமிழில் பேசுனீங்க, பிரமாதமாக பேசுனீங்க. தம்பி லியோ அண்ணனோட சன்னு அவர் லியோ சிவா, நல்லா இருக்கீங்க தம்பி, நீங்கள் நிச்சயமாக பெரிய நடிகராக வரணும், வாழ்த்துறேன். ஏன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் அந்த பண்பெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, அப்பா கிட்ட இருக்கிற அத்தனை பண்பும். ஆனால் வந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிட்டார். ஆனால் அங்கங்கே போட்டு வம்புழுப்பார் என்ன மேடையில், அந்த பம்பரம் விட்டதை வச்சு எனக்கு வச்சு செய்வார். நான் அதையும் பார்த்து அது நான் கேட்டிருக்கேன், அது என்னென்ன அந்த பம்பரம்னா தெரியாதனமாக விட்டேன் அப்படின்னு. அது விட்டதுனால தாங்க நம்ம இங்கே மேடையில் பேச முடியுது, இல்லைன்னா விடாமல் இருந்திருந்த மேடை அப்படி இந்த மாதிரி ஒருத்தர் கொடுத்து வாங்கிக்கிறோம். ஏன்னா கிவ் அண்ட் டேக். அதனால் நீங்கள் சினிமாவில் இல்லைன்னாலும் சினிமாக்காரங்களை விட அதிக சினிமாவை வந்து நீங்கள் வந்து வாழ்த்துறீங்க. சினிமாவை வந்து சினிமா பாடல்களை நீங்கள் எவ்வளவு அழகாக பாடி இந்த ஒவ்வொரு கருத்துக்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும்போது இந்த திரைத்துறையே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆக இந்த படத்தில் நடித்தவர்கள்லாம் ரொம்ப அவங்க பேசினாங்க, நம்ம சுப்பிரமணியம் பேசினார். அனைவருக்கும் நான் இன்னும் இந்த திரைப்படத்தில் இயக்குனருக்கு உதவிகரமாக இருந்து செயல்பட்ட அனைத்து உதவி இணை துணை இயக்குனர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இவர்களுக்கு எல்லாத்துக்கும் மீறி இது ஒரு அற்புதமான திரைப்படமாக எல்லாரும் பாராட்டும் விதமாக ஒரு நல்ல விழாவை எடுக்கக்கூடிய எல்லார் முகத்திலையும் சந்தோஷமான ஒரு ஃபங்க்ஷன் இதுதாங்க. நான் பல ஃபங்க்ஷனில் எல்லாருமே சந்தோஷமாக கடைசி வரையில் இருக்கீங்களே, அதே ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய அடையாளமாக நான் நினைக்கிறேன். ஸோ இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் முக்கிய காரணமான ஒரு ஆள் இருக்கிறார், அவர் தான் மதி அழகன். அவர் பாருங்கள், நிச்சயமாக இது உனக்கு வெற்றி படம் மட்டுமல்ல, இந்த படத்தை தொடர்ந்து நிறைய தப்பும் வரும், தப்பு வஸ்துதி, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய பொருளையும் புகழையும் ஈட்டி தரக்கூடிய ஒரு வெற்றி படமாக சாமானியன் அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ராமராஜன் அண்ணன் அவர்களை மிகப்பெரிய அளவிற்கு இது உயர்த்தி விட வேண்டும். ஏன்னா அதுக்கு நாங்கள் எல்லாம் திரும்ப நிச்சயம் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க,
வாய்ப்பு வந்தால் நானும் அவரை வைத்து ஒரு சாமானியனுக்கு அடுத்த ஒரு எஜமான் மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக தான் இருக்கேன். அது நடக்கட்டும் என்று கூறி இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மணி 9 மணி ஆக போகுது. 2 வாரத்தில் முடிக்க சொன்னாங்க. 2 வாரத்தில் முடிக்கும்னா ராமராஜன் வாழ்க. இங்கே எல்லோரும் பார்க்கும்போது எனக்கு ஒரு அதிசயமாக அபூர்வமாக தெரியுது. ஒரு சந்தோஷம் விஷயம் என்னென்னா, எல்லார் முகத்துலேயும் ஒரு மலர்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு பாசம். இத்தனை வருஷம் கேப்புக்கு அப்புறம் ஒரு ஹீரோ வந்து படம் பண்ணுறாருங்கிறது அந்த கராட்டக்காரனில் இருந்த அந்த ரசிகர்களோட அதே சக்தி, அதே புத்துணர்ச்சி இப்போ இந்த மேலே பார்க்க முடியுது. ராமராஜன் சாருக்கு வந்து இப்போ சொன்னாங்க, ஏன்னா பேர்லேயே இப்போ ராமர் இருக்கனால இடையில ஒரு வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் பட்டாபிஷேகம் தான். ஏன்னா சாமானியன் வந்து ஒரு பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. ராமராஜன் அப்படிங்கும்போது எல்லாருமே இப்போ ஒரு லியோன் சாருக்கு தெரியும். நான் கொஞ்சம் அவர் வசந்தமாளி டயத்தில் அந்த வாணிஸ்ரீ கொண்டேனா ஃபேமஸ். அப்புறம் உதயகுமார் சார் தெரியும், குஷ்பு இட்லின்னா ஃபேமஸ். இப்போ உங்களுக்கு தான் தெரியும், நதியா சுடிதாரு தோடு எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு. நடிகளுக்கு தான் கொண்டாடுவாங்க. அப்படியே நடிகை நதியா சுடிதாரு, குஷ்பு இட்லி, வாணிஸ்ரீ கொண்டை. ஆமாம், அந்த ஹீரோக்களில் ராமராஜன் சட்டை சாயம் போகாத சட்டை, கலராக இருக்கும் ஆனால் சாயம் போகாது. இன்றைக்கி இங்கே பார்த்தா இந்த கூட்டத்திலேயே பல சட்டை ராமராஜன் சட்டை மின்னிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன, ராமராஜன் தான், ராஜராஜா மாதிரி ராமராஜன் தான். உதயகுமார் சட்டை பற்றிலாம் வரும்போதே அவர் சட்டை தேடி பிடிச்சி வாங்கி போட்டார். ஆமாம், ராமராஜ் சார் மாறுவார் தவிர நாங்களாம் மாற மாதிரி இல்லைண்ணே. ஆமாம், ராமராஜன் சாருக்கும் எனக்கும் சில ஒற்றுமைகள். என்னோட குருநாதர் ராமநாராயண சார் தான் அவருடைய குருநாதரும். என்னுடைய தாய் வீடு ஸ்ரீ தேனாடார் பிலிம்ஸ், அதுதான் அவருடைய தாய் வீடு. இன்னொரு ஒற்றுமை, எப்படி ஊர் அவருக்கு ராசியோ அவன் எனக்கும் ஊர் ராசி. நம்ம ஊர் நல்ல ஊர், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், ஊர் விட்டு ஊர் வந்து எங்கள் ஊர் ராசா, எங்கள் ஊர் நாயகன். ஊர் நல்ல ஹிட்டு தான். அதே மாதிரி நம்மளும் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, பழனி, அண்ணாமலை, திருவண்ணாமலை ரொம்ப ஒற்றுமை இருக்குது. அவருக்கும் ஊர்னா ராசி, எனக்கும் ஊர்னா ராசி. நம்ம லியோனி சாருக்கும் கொஞ்சம் ராசி. வெறும் லியோனியா கொஞ்சம் முடிப்பாங்க, யார் லியோனிப்பாங்க. திண்டுக்கல் வேணுன்னா பட்டிமன்றம் ஆளான்றோம். அதனால் அண்ணே நீங்களும் நம்மளால் தான், நீங்கள் நம்மளும் ஊர் ராசி தான் நம்மளுக்குலாம். ஆமாம், லியோனி சாரோட பையன் லியோனி சிவா. ஆமாம், அவர் ஓரமான ஆளு லியோனி சார். எப்போவுமே பாருங்கள், அவர் அரசியல்வாதி, ஆனால் தான் வாரிசை வந்து சினிமாவில் வாரிசை உருவாக்கிட்டார். அரசியல் உருவாக்கல. கொஞ்சம் அவங்க அரசியல்வாதி, வருமான அரசியல்வாதி நினைக்கிறேன். சினிமாவில் பெரிய ஆள் வரணும், இங்கே பெரிய ஹீரோ வரணும். உங்கள் அப்பா எடுத்த பேரோட பல மணிக்கு எடுத்துருங்க. நீங்கள் நல்ல லியோனி சார் வரல, வந்திருந்தாருன்னா லியோனி சார் அடுத்த பாட வச்சுருப்பார். நல்லா பாடுறாரு. ஒரு பாட்டு அந்த டெம்போ குறையாமல் நல்லா பாடிக்கிறீங்கண்ணா, வாழ்த்துக்கள். ராமராஜன் பார்த்து சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சிறப்பு இருக்குல்ல. இந்த சிறப்பு எப்படின்னா, அவர் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிகள் நம்பர் 1 டைரக்டருக்கெலாம் அவர் கால்ஷீட்டுக்காக கீழே நின்னாங்க. அதில் மட்டும் தெளிவாக இருந்தார். பெரிய கம்பெனியா? நோ. பெரிய டைரக்டரா? நீ யாரை வச்சும் படம் பண்ணிடு, வெளியில் படம் கூட கொடுத்துக்கோ. நோ. சின்ன ஆளுங்க தான் ப்ரொடியூசர். தான் கூட ஒர்க் பண்ண பல உதவி இயக்குனர் ஆக்கியிருக்காரு. எங்கெங்கே உதவி இயக்குனர், சின்ன உதவி இயக்குனர் பூரா டைரக்டர் ஆக்கியிருக்காரு.
சின்ன ஆளுகளை டைரக்டர் ஆக்குவார், சின்ன ஆளுகளை ப்ரொடியூசர் ஆக்குவார். தன்னுடைய மேனேஜர் எனக்கு தெரிஞ்சு கர்நாடகா ஃபிலிம்ஸில் ஜே துரை, கருமாரி கந்தசாமி அவங்கள மேனேஜராக இருந்தவங்க, அவங்கள ப்ரொடியூசராக, அதான் அவங்க கர்நாடகாரன் ப்ரொடியூசர். அவங்கள நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மனசு. ராமநாதன் சார் சொல்ல போனால் இப்போல்லாம் ஒரு 2 படம் ஹிட்டு கொடுத்துட்டாலே புது கம்பெனிக்கெலாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ புது கம்பெனியில் தமிழ் பிடிச்சிருக்க படம் கொடுக்குறதில்ல. இப்போ அப்படியே ஃபாரின் ஆளுக்கு தான் லம்பாக கொடுக்கணும், அப்படி போயிடுறாங்க. ஆனால் ராமநாதன் சார் தெளிவாக இருந்த அந்த மாதிரி ஹீரோ இங்கே தொடர்ந்து ஹிட்டு கொடுத்தா தமிழ் திரையுலகம் வளம் பெறும். சுருக்கம் சொன்னால் ராமராஜன் சார் ஓடுற குதிரையில் ஏறவர் அல்ல, பல குதிரைகளை ஓட வச்சவர். ஒரு சின்ன விபத்து, அந்த விபத்து தான் அந்த இடைவெளியை தவிர அவர் படம் வந்து சரியாக போல ரசிகர்லாம் மாறிட்டாங்க. ரசிகர் இருக்கல, அப்படியே இருக்கல, இன்றைக்கி கொண்டாடுறீங்களே. அந்த விபத்தில் இன்னைக்கு மீண்டும் நம்ம கூட உட்காந்து இன்னைக்கு ஆரோக்கியம் வந்திருக்காருன்னா அதற்கு காரணம் அவர் மனசும் நீங்கள் தான். உங்கள் அன்பு, உங்களுடைய பாசம், உங்கள் நேசம், அதுதான் இன்னைக்கு அவரை மீண்டும் கொண்டு உட்கார வச்சிருக்கு. சத்யவன் சாவித்திரி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சத்யவன் உயிர் போயிடுச்சு. சாவித்திரி எவனோட போராடி தான் புருஷனோட உயிரை மீட்டு கொண்டு வந்தான். அங்கே கற்பு சிறப்பாக இருந்துச்சு, மீட்டு கொண்டு வந்தான். இங்கே ராமராஜர் அந்த விபத்தில் தப்பிச்சு இன்னைக்கு அவன் கூட இருக்காருன்னா ரசிகர்களோட நேசம்தான். வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறது அது வெற்றி சொல்லிட முடியாது. ஒருத்தர் வெற்றியை காலம் சொல்லிட்டு இருக்கணும், காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கணும், அதுதான் உண்மையான வெற்றி. ஸோ நான் தொடர்ந்து வெற்றி கொடுத்தே இருக்கேன் அப்படிங்கிறது அது அதெல்லாம் வளரல, மறைக்கப்பட்டுக்கிறோம். ராமராஜனோட வெற்றி, அண்ணன் ராமராஜனோட வெற்றி இன்றைக்கும் அவர் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பேசுகிறோம், இன்னும் 10-20 வருஷத்துக்கு அப்புறம் பேசுவோம். தமிழ் திரையுலகில் ராமராஜனோட அடையாளம் கல்வெட்டு மாதிரி அது, அது என்றைக்கும் அது மறையாது. சாமானியன், சாமானியன்கிறது சாமானியோட சிறப்பு எப்படின்னா, சாமானியனை பிறந்து சாமானியனை வாழ்ந்து சாமானியனை இறக்குறது இல்லை. சாமானியன சிறப்பு ஒரு சாமானியனை பிறந்து வீடு வீடாக பத்திரிக்கை போட்டு பின்னாடி இந்தியாவில் எல்லா பத்திரிகையும் தலைப்புச் செய்தி வர அளவுக்கு ஜனாதிபதி இருந்தார்ல அப்துல் கலாம், அதான் சாமானியன் சிறப்பு. ஒரு ஏழைத்தாயின் வயதில் பிறந்து வறுமையில் வாடி மக்களை நேச்சு அரசியலுக்கு வந்து இன்றைக்கும் முதலமைச்சர்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முன்னுதரம் இருக்கார் கர்மூர் காமராஜர். அதே சாமானியன் சிறப்பு. ஒரு தியேட்டரில் டிக்கெட்டு கிளிக்கிற ஒரு ஆளாக இருந்து, அப்படி சாமானியனாக இருந்து பின்னாடி உதவியாளராகி இயக்குனராகி நடிகராகி தான் நடித்த படம் 1 வருஷம் ஓடிச்சுல, அதான் சாமானியன் சிறப்பு. அந்த சாமானியன் சிறப்பு தான் ராமராஜன் சிறப்பு. இந்த சாமானியனும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து மீண்டும் ராமராஜன் விசுவரம் எடுப்பார். இது 45வது படம், விரைவில் 50வது படத்தை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம். சாமானியன் அந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகின்றிருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, அனைத்து திரையுலக பிரபலங்கள், தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர், பெருமதிப்பிற்கும் அன்பிற்குரிய லியோனி சார், ஆகச்சிறந்த கலைஞர் MS பாஸ்கர் சார், லியோ சிவா, கஜராஜ் சார் வந்திருக்காங்க. நேரம் போயிட்டுருக்கனால கஜராஜ் சாரும் அருள்மணி சார் இன்னும் பேசலை, சாரி சார். நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். ஒரு 23 வருஷம் ரொம்ப ஒரு பிராப்தமான ஒரு மேடை இது. ஏன்னா ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகனும் இசைஞானியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம், அதை இயக்குகிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள். நான் அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் மதி சாருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா அண்டு சதீஷ், எங்கள் சதீஷ் ஆளை காணோம் பின்னாடி இருக்கல்வா, ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப மனசார ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஒரு கார்டு நம்ம போட்டு தான், சென்சாரில் அந்த ரூல் இப்போ தான் வந்தது, அந்த அட்வைசரி கார்டு, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி 1985க்கு மேலே இன்றைக்கி 2024 வரைக்கும் ஒருத்தவர் மதுவும் குடிக்காமல்
புகைப்பழக்கமும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் இப்படி தான் நான் நடிப்பேன்னு சொல்லி அந்த கொள்கையோடு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அட்வைசரி கார்டை அவர் தன்னோட மனசில் ஏற்றி வச்சுருக்காருங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். கோடானு கோடி உங்கள் ரசிகர்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவர் அந்த விபத்துலேருந்து மறுபிறவி எடுத்து இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார். அதனால் இந்த பாருங்கள், எல்லாரும் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் பிரச்சனை கஷ்டப்பட்டோம்லாம் சத்தியமாக சொல்லலை. இது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் படத்தை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கோம். இன்றைக்கும் வரைக்கும் ப்ரொடியூசர் மதி சார் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. தயவு செஞ்சு இந்த படத்தை விட்டுறாதீங்க. கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் சேர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கடமை. எங்கள் மனசில் இருக்க பாரத்தை உங்கள் இதயத்தில் ஏற்றி வைக்கிறோம். தயவு செஞ்சு இறக்கி வச்சிடாதீங்க. இதை வெற்றி அடைய வைக்கணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட இதுவும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு இதை நானும் என்ன சொல்கிறது, ஒரு ப்ராமிஸாக எடுத்து தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி நான் எல்லாம் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓட வைங்கண்ணே சிறப்பாக இருக்கணும். மக்கள் நான் இங்கே பாருங்க, நீங்கள் அவர் நடிக்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டார் சார். படம் ஆரம்பிக்கும் போது இருந்த எனர்ஜியை விட இப்போ 100 டைம்ஸ் கூட இருக்கார். ஸோ என்னென்னா அந்த கேமரா ஓட அவர் ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே வந்து நேற்று நைட்டு பிரிண்ட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு 2 ஷாட் வந்து டிஐயில் கலர் அப்டேட் ஆகலை. அதை கொஞ்சம் கரெக்ஷன் அருள்கிட்ட போயிட்டு இருந்தது. அங்கே கூட்டி தள்ளிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. இங்கே தான் இருக்காங்க, அவங்களாம் ஒரு உண்மையான சாமானியர்கள். ஒவ்வொன்றும் அழுகுறாங்க அந்த அம்மா அவர் பார்த்துட்டு. அப்போது ஏம்மா அப்படின்னா, இல்லைம்மா நல்ல மனுஷன், நல்ல படம் எடுத்திருக்கப்பா, அவரை வச்சு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாங்க. அப்போது எங்கே இருக்கார் பாருங்க நீங்கள். நேற்று இரவு நடந்தது. விஷ்ணு கமலா தேட்டர் ஓனர் சன்னு விஷ்ணு கமலுக்கு கூட இது தெரியும், கேளுங்க. ஸோ வந்து அப்படி அவரை ஹார்ட்லி அவர் உண்மையான சாமானிய மக்களோட வந்து பிரதிநிதிங்க அவர். அதனால தான் வந்து ஒரு சாமானியன் வந்து இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு ரீசன் அதுதான். ஸோ அதான் மக்கள் நாயகம் தான். அவர் போட்டிருக்க சட்டை வேணால் கலராக இருக்கலாம், சிகப்பு மஞ்சள்னு. ஆனால் என்றைக்கும் அவருடைய மனசு வெள்ளை தான். அதில் எந்த இதுவுமே கிடையாது. விசுவாசம் நன்றி அப்படின்னா அது ராமராஜன் சார் தான். சொன்ன வாக்கை காப்பாற்றணும். பாவம் பாவர் அப்படின்பாரு. சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு இன்னர் ஹார்ட்டில் இருக்கிற ஒரு மனிதர் அவர். ஸோ இந்த படம் சாமானியன் உங்களுக்கான படம். இதில் அவர் கூட சேர்ந்து பக்கப்பலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த நடிகர்களான ராதா ரவி சார், எம்எஸ் பாஸ்கர் சார், மைம் கோபி அண்ணன் வரைய நாங்கள் காணோம். மைம் கோபி அண்ணன், போஸ் வெங்கட் சார், கஜராஜ் சார், மதிப்பிற்குரிய கேஎஸ் ரவிக்குமார் சார், சரவணன் சுப்பையா, குட்டிப்புள்ளி சரவணன் சக்தி, முல்லை, கோதண்டம், இங்கே 4-5 ஆர்டிஸ்ட்டை மேலே ஏற்ற முடியல. நம்ம குணானெல்லாம் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. கோபி, ஜிபிஆர், மாஸ் ரவி, சிவா, ஜெகன். ஸோ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட், அருள்மணி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் குரு இருக்குது. சுமிருதி வெங்கட் பண்ணியிருக்காங்க, அபர்ணிதா, இவங்கெல்லாம் ஹீரோயினாக பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய நட்புக்காக இந்த படத்தில் ராமராஜன் சார் படம் அப்படிங்கிறதுனால கெஸ்ட் ரோல் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நக்ஷா சரண், லியோ, சிவாவெல்லாம் நீங்கள் நான் சொல்லணும்னா ஒரு படம் முடிஞ்சால் டக்குன்னு கிளம்பிடுவாங்க. சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, தப்பாக நினச்சிக்க வேணாம், பேர் சொல்லலை, ஷூட்டிங்கே ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்கனால. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல் சேர்த்து எடுத்துக்கலான்ட்டு. ஆனால் சிவா வந்து அண்ணா முடிஞ்சிச்சாண்ணா அப்படின்னா, இல்லைடா இன்னும் நாளையோட பேக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் தாண்டா அடுத்த ஷெட்யூல். ஆனால் ஏன் நான் இந்த 2 நாள் இதில் முடிச்சிட்டா எனக்கு இந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும்ல, இருங்க நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன்னு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மதி சார், பாலா, சதீஷ் கூட தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு அவனும் அலைஞ்சிட்டு இருக்கான். சிவா ஒரு நிமிஷம் இந்திரி, அவனுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க. அதே மாதிரி டெம்பிள் சிட்டி குமாரன் பார்த்தீங்கன்னா மதுரை ஃபுல்லாக சித்திரை திருவிழா வருது, சுற்றி ஃப்ளக்ஸ் வைக்க போகிறேன். என்னோட ஒரு டெம்பிள் சிட்டிக்கு 2 ஃப்ளக்ஸ், 22 ஹோட்டலில் 44 ஃப்ளக்ஸ் வச்சு நான் இதை தெரியப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே மக்கள் நாயன் மேலே வச்சுருக்கேன் அந்த அன்பு தான். அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. ஸோ சீரும் சிறப்புமா. அடுத்து நக்ஷா, புது பொண்ணு தான். ஆனால் புது பொண்ணு நக்ஷா நீ என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை, பட் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா புது பொண்ணு தான், ஆனால் அப்படி ஒரு டெடிக்கேஷன். நான் திட்டிடுவேன் டக்குன்னு. எனக்கு ஒன்மோர் வந்து ஒரு 2-3 டேக் போனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து புலி துரத்தி ஓடிட்டு இருக்க மாதிரி இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு, ஏன்னா ஆர்டிஸ்ட் காம்போ அவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறனால அது டைட்டாக போயிட்டு இருக்கிறனால ஒன்மோர் சில நேரங்களில் போகும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். அப்போ அருளண்ணன் தான் அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். அதனால் எடுத்தோன்னே அருளண்ணன் நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டு தான் என்னை பற்றி கேட்பான். எதுக்குன்னா டென்ஷன் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லுவேன், என்ன மேடம் நீங்கள் சைக்கிள் கூட ஓட்ட கற்றுக் கொடுக்கல, இங்கே வந்து எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் திரும்ப பக்கா பர்ஃபார்மராக சூப்பராக இப்போ மோல்டாகி வந்திருக்காங்க. நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நடிச்சிட்டு இருக்காங்க மெயின் லீடாக. நக்ஷா மேன்மேலும் நீ இன்னும் சீரும் சிறப்புமாக வரணும். கஜராஜ் சார் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக வந்து, சார் இந்த கேரக்டர் இப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம், இதை நான் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னுப்பாங்க. ஸோ வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட அப்பான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே அவர் தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டதில்லை. படம் என்ன போகுது, டப்பிங் எப்போ முடியுது, ஏது என்ன ஏதுன்னு சொல்லி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ பாசமாகவும் படத்தை பற்றி விசாரிச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்துடும் சார், கவலைப்படாதீங்க.
அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அருள்மணி எங்களுக்காக ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணுறவர். அந்த கெஸ்ட் ரோலை வந்து நீங்கள் மக்கள் நாயகன் மனசை பார்த்துக்குங்க. அந்த கெஸ்ட் ரோலை மதி சார் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு ப்ரொடியூசருங்கிறது செத்து போகக்கூடாதுங்க, நல்லா வாழணும், அதுக்கு வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்க, மதி சார் பண்ணக்கூடாது அப்படின்னாரு மக்கள் நாயகன். ஏன்னா அவர் மனசு த்ரோட்டாக கொடுங்க, ஒரு படம் நல்லா ஃபுல்லாக கொடுங்க, அவர் நல்லா இருக்கிற மாதிரி கொடுங்க, இறந்து போகிற மாதிரி அவரே போட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் மனசுங்க. அது மதி சார் புரிஞ்சிச்சு. பாருங்கள் சார், ஒரு ப்ரொடியூசரை எப்படி நேசிக்கிறார் பாருங்க அப்படின்னோடனே அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த கேரக்டரில் அருள்மணி சார் பண்ணாங்க. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் ஷூட்டிங் மதுரையில் நடந்துகிட்டு இருக்கும்போது லியோனி சார் வந்தாங்க. வந்து ஷூட்டிங்கை பார்த்துட்டு புள்ள என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு. திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரே பரபரப்பு. இந்த பக்கம் கன் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன், பின்னாடி ஓடுறானுங்க எல்லாம். என்னன்னு பார்த்தா லியோனி சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ண கூப்பிட்டு வந்தாங்க. அதனால் தம்பி எப்படிப்பா நடிக்கிறான் பையன் அப்படின்னாங்க. சார் வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? அவன் நடிக்காமல் பண்ணிகிட்டு இருக்கான் சார், அதனால நல்லா இருக்குது, நீங்கள் போய் அவன்கிட்ட நடிப்பை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா சிவாவை நான் பார்த்த ஃபஸ்ட்டு டே ஒன்னே சொல்லிட்டேன், சிவா நீ சிம்பிளாக பண்ணியிருக்கடா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணி, இதுதான் மூடு, இந்த மூடுலேயே போனால் தான். ஏன்னா அவன் கேரக்டர் செஷனோட கிளைமாக்ஸ் அந்த மாதிரி, அதனால் எங்கேயுமே நீ எகிரக்கூடாது, அந்த மீட்டர் லெவல்லே இருக்கணும்னு சொன்னேன். அதை கரெக்டாக சஸ்டெயின் பண்ணியிருக்கான். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணியம் சார், ஷியாம் மறந்துட்டேன், சிந்து மேடம், வினோதினி மேடம் சொல்லுவாங்க, சார் இவ்வளோ தூரம் ஷாக் கொடுக்குவா இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பா, எதுக்கு மேடம் அப்படின்னா, இல்லை சார் இது வந்து இல்லைங்க, உங்கள் புருஷனை கன் பாயிண்ட் வச்சிருக்கும்போது இவ்வளோ கொடுங்க, உங்கள் மகளுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னோடனே அந்த கண்ணீர் இருக்குல்ல, அழுவ போகிறாங்கன்னு பார்த்தா கிளிஸ்டரினோட லெவல் மாறும். சரி சார் இது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி இது ஆகச்சிறந்த கலைஞர் MS பாஸ்கர் சாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். பார்த்தா தம்பி இப்போ நான் இந்த தொட்டி இருக்குல்லடா, ஆமாம், இந்த தொட்டிக்குள்ளே நான் தொட்டிக்கு மேலே சிவாவும் நக்ஷா உட்காந்துருக்க ஷாட்டு பின்னாடி இருந்து பார்க்குற மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ணாலே பிடிக்கல. அது என்னன்னா ஒரு மாதிரி கிளிஷேவாக இருக்குது அந்த ஷாட்டு. டக்குன்னு ஏன் உனக்கு பிடிக்கல, என்ன பிரச்சனை? இல்லை சார் வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. அது ஒரு 20 அடி தண்ணி உள்ள தொட்டி, அதுக்குள்ளே நான் முங்கிக்கிறேன். சரி இவங்க மேலே பேசும்போது நான் வெளியில் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. சார் மூச்சு அதெல்லாம் நீ பார்த்துக்க, நான் உள்ளே கவுண்டிங் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய தண்ணிக்குள்ளே என்ன வயசு முங்கியே இருக்காருங்க, மூச்சை பிடிச்சிக்கிட்டு. அவர் ஒரு கிளாப் பண்ணுங்க, எனக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. திடீர்னு வெளியில் வந்து இப்படி பார்த்துட்டு இது பண்ணார். அவன் சிவா பயந்துட்டான், நக்ஷாவும் சிவாவும். என்னன்னு கேட்டால் என்ன ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி ராதா ரவி சார், KS ரவிக்குமார் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. KS ரவிக்குமார் சாரை பற்றி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நாளைக்கு புயலும் மழையும் வருது, சீக்கிரம் முடிச்சிடறேன் மேடம், சாரி, புயலும் மழையும் வருது, என்னடா பண்ண போகிறேன் அப்படின்பாரு. இல்லை சார் அது வந்துச்சுன்னா டென்ட் கொட்டாயிலே க்ரௌடு 500 பேருக்கு மேலே வச்சுருக்க, மழைகளும் வந்தால் வேஸ்ட் ஆகிட போகிறா ப்ரொடக்ஷன். இல்லை சார் நான் பார்த்து எடுத்துருவேன், மழையெல்லாம் வராது. சரிடா அப்படின்ட்டு, அதாவது சீக்கிரம் பாரு. என்ன பாருங்கள், அவர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில், ஆனால் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின் டைரக்டர். அவருக்குள்ள தானாடா விட்டாலும் தன் தசையாடுங்கிற மாதிரி ப்ரொடக்ஷனை பற்றியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அதுதான் KS ரவிக்குமார் சார். சீக்கிரம் முடின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய, நான் ஆல்ரெடி வேகமாக தான் போயிட்டு இருப்பேன். அதில் KS ரவிக்குமார் சார் வச்செல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டோம். அதுதான் அந்த படத்தோட இது. அவர் மக்கள் நாயகனை நேசிக்கிற அந்த விதம், இது எல்லாத்தையுமே தான் நான் அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி ராதாரவி சார், கோயம்பேடில் மலை ஷூட்டு போயிட்டுருக்கு, சோன்னு மலை, எல்லாம் ஆம்னி பஸ்ஸுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. கடவுளே எப்படியாவது நிற்கணும் அப்படின்னு நான் பாட்டுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன். பின்னாடி தோளில் கையை வச்சுட்டு ஏண்டா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, சாரி அவர் எப்படி பேசுவார்னு தெரியும், அப்போ மழை உடலைன்னா கடவுள் இல்லையாடா அப்படின்னாரு. இல்லை சார் நான் என்னடா இவங்க வானிலை அறிக்கை பார்க்குறதில்ல, கோயம்பேட்டில் மழைன்னு கூகுளில் போட்டிருக்கான், எதுவுமே தெரியாமல் வந்து ஷூட்டிங்கை நடத்துறது, கேட்டால் கடவுளை கும்புறது அப்படின்னு திட்டிகிட்டு இருந்தாங்க. 20 நிமிஷத்தில் மழை நிற்கும், நீங்கள் கம்முன்னு விடுங்க சார், நான் உங்களை ஷார்ட்டை கூப்பிட்றேன்னு. கரெக்டாக 20 நிமிஷத்தில் மழை நின்றுச்சு. சார் ஷார்ட் ரெடி, இந்த கிளைமேட்லேயே நம்ம போயிடலாம், பாசிங் ஷாட்டு தான் காரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு. போகும்போது திட்டிகிட்டே போகிறாரு, என்னடா இவங்க மந்திரவாதி மாதிரி மழை நிற்குங்கிறாங்க, இந்த மழையும் நிற்கிது, என்னடா வானிலை அறிக்கை சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற ஒன்று கூட நடக்க மாட்டேதுலான்னு யாரையாவது திட்டிட்டு போயிட்டு இருக்கோம். சில ஆகச்சிறந்த நடிகர் அவர், பெர்ஃபார்மரு சிங்கிள் டேக் தான் அதெல்லாம். பட் ராதாரவி சார் இருக்கும்போது அந்த செட்டு ஒரு சைலன்ஸ் இருக்கும், சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே நான் பார்ப்பேன், இந்த இடத்து க்ரௌடுக்கெல்லாம் ராதாரவி சார் டேட்டை போட்டு டக்குன்னு அந்த செட்டை சைலன்ஸ் பண்ணுறதுனா அவர் டேட்டை வாங்கி இந்த இடத்துக்கு அவர் தேவைப்படுறாருங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணோம். இப்படி இந்த படத்தில் எல்லாருமே அவங்கவுங்க பங்கை கொடுத்துருக்குறாங்க, அது ரொம்ப ஹார்ட்லி நினச்சிக்கிறேன். அடுத்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் குரு, கேமராமேன் அருள், எடிட்டர் கோபி, 2 பேரும் என்னோட 2 கண்கள். அதே மாதிரி உமாபதி, இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவில் இருக்க உமாபதி, ப்ளீஸ், இன்றைக்கு வரைக்கும் அவர் தூங்கலைங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. டிசைனர் சதீஷ் வாங்க, செம்ம சப்போர்ட்டாக போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல, டிசைனர் சதீஷ். அதே மாதிரி ஸோ ஆர்ட் டைரக்டர் SK, காஸ்டியூமர் சுகுமார், ஸோ லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த மன்னத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் தண்டபாணி, ராஜபாண்டி, ஸோ இவங்க 2 பேரும் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது கோ டைரக்டர்ஸ், அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்காக இது பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து இந்த படத்தோட ரைட்டர் கார்த்திக். ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும்,
இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்துடலைங்க. 4 பக்கத்தில் இருந்தும் ப்ரொடியூசருக்கும் எனக்கும் அவ்வளோ ப்ரெஷர். ஃபஸ்ட்டு போகணும் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வருது. என்னன்னு பாருங்கள் சார், இந்த கதை என்னதாமேன்னு ஒருத்தவங்க வந்து சம்மந்தப்பட்ட யாரோ வேறு யாரோ கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு ட்ரைலருக்கும் டீசருக்கும் போயிட்டு சென்சார் அப்ளை பண்ணால் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லை. என்னென்னா டைட்டில் என்னதுன்னு ஒருத்தன் ஆல்ரெடி கோர்ட்லேருந்து லெட்டர் வாங்கி அங்கே கொடுத்து வச்சுருக்கான். தூங்கவே இல்லைங்க யாருமே. அதெல்லாம் உடச்சி எங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இந்த டைட்டில் சாமானியன் எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டு 48 மணி நேரத்தில் சென்சார் வாங்கி இன்றைக்கி உங்கள் முன்னாடி படத்தை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி மக்கள் நாயகன் சாதாரணமாக எந்த கதையும் ஒத்துக்குவார். அவர் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அதுக்கிட்ட அவர் கூட 6 மாதம் உட்காந்து ஸ்க்ரீன் பிளேவை ஒரு டீம் வச்சு மதி சார், நந்தா பெரியசாமி சார், அந்த இடத்துல நான் நினச்சி பார்க்குறேன். எங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டோட்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதையோட ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி பார்த்து எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு கதைங்க. இதை யாரும் இம்ப்ரெஸ்லாம் ஆக முடியாது, இது தனியாக சுடலாம் முடியாது. எல்லார் வாழ்க்கையிலும் இந்த லைன் இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக கன்வே பண்ணி உங்களை எமோஷனல் டச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இசைஞானி ஐயா பக்கபலமாக பெரிய லெவலில் அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அது நெக்ஸ்ட்டு நான் வரேன். அப்படிப்பட்ட இந்த கதையை படம் முடிஞ்சு இவ்வளோ கோடியை போட்டு சார் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ போயிட்டு வந்து கதை எனக்கு சொந்தங்கும் போது மனசு வலிக்குது. பட் எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், பேரரசு சார், உதயகுமார் சார், இதுக்கு முன்னாடி செல்வமணி சார் அதை டீல் பண்ணாங்க. அவர் கைவிடலை. இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கமே எங்களுக்கு பக்கபலமாக இருக்காங்க. மனசார உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் சார். அவர் மக்கள் நாயகன் வந்து சம்மந்தப்பட்டவங்கிட்ட ஃபோன் பண்ணி, ஏன்ப்பா 15 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிக்கிறேன், அப்படியெல்லாம் திருட்டு கதையில் நான் நடிச்சிருவேனாப்பா அப்படின்னு கேட்குறாரு. இது வி கார்த்தி அவனோட வாழ்க்கையில் நடந்த அந்த கதையை எடுத்து இந்த படத்தில் கொடுத்துருக்கான் என்னோட அசிஸ்டண்ட்டு. அதை நான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த படத்தை கொடுக்கும் பொழுது ஒரு படம் முடியும் போது எந்த விதத்தில் வந்து இதை பண்ணுறாங்கன்னு தெரில. ஒவ்வொரு நாளும் இதை நினச்சி தூங்காமல் கோர்ட்டுக்கு போனால் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டார் ப்ரொடியூசர். ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஃபைட்டுங்க. இந்த தேட்டர்ஸ் எங்கேயுமே கிடைக்கல. விஷ்ணு கமல் தான் கமலா தேட்டர் கொடுத்தாப்புல. அதுக்கு முதல்ல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் விஷ்ணு. மனசார் எங்கேயுமே தேட்டர் கிடைக்கல, ஃப்ரைடே கிடையாது சார்ட்டாங்க. எல்லா படங்கள்லாம் பெரிய படங்கள் வந்திருக்கு அப்படின்ட்டாங்க. ஸோ இப்படி ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் எல்லாமே டஃப்பாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல். இதுக்கெல்லாம் நடுவில் அத்தனை ஷார்ட் அவுட் பண்ணி தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்திருக்காங்க. வருவார் மக்கள் என்ன வருவாங்க ஒரு செகண்ட். இப்படி போயிட்டு இருக்கிற இந்த பெருமை வாய்ந்த சாமானியல்ல மேலும் பெருமை சேர்த்தது யாருன்னா இசைஞானி இளையராஜா ஐயா தான். இன்னைக்கு மக்கள் நாயகனை கடகோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது யாருன்னா இசைஞானி இளையராஜா ஐயாவோட பாடல்கள் தான் அவரை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துச்சு. அவர் கூட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு வந்து ரொம்ப நாள் கனவு. சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 2005 ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அம்முன்னு ஒரு குறும்படம் பண்ணேன். அந்த குறும்படத்தோட சீடி எடுத்துக்கு நேராக ஐயாவை பார்க்க வந்தேன். எப்படியாவது அவர் வந்து இந்த குறும்படத்துக்கு மியூசிக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி உள்ளே விடலை. அப்படியெல்லாம் பண்ண முடியாது போங்க அப்படின்ட்டு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி எங்கள் சீனியர் ஒருத்தர் கமலம்னு ஒரு படம் எங்கள் அண்ணனுக்கு போட்டிருக்காரு, அதே மாதிரி சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா விடலை. இதை பவதாரணி மேடம் அன்னைக்கு பார்த்துட்டு கொஞ்சம் உள்ளே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. போனோன்னே அப்பா ரொம்ப பிஸியாக இருக்காங்க, நீங்கள் டெய்லி வந்து நிற்கிறீங்க அப்படின்னாங்க. மேடம் அப்போ நீங்களாவது இந்த மியூசிக் பண்ணி கொடுங்க மேடம் அப்படின்னேன். அந்த சீடியை வாங்கிட்டு சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன், பிடிச்சிருந்தா பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒரு 2 நாள் கழித்து ஃபோன் வந்துச்சு. மேடம் படம் பிடிச்சிருக்கா அப்படின்னு போய் கேட்டேன். எனக்கு ஓகே தாங்க, பட் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்கள் அம்மாவும் இப்படி தான் சின்ன பிள்ளையில் நானும் செருப்பு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த கதை ஒரு குழந்தை செப்பலை வச்சு ஒரு பிளே இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாவண்டி அந்த பையன் போட்டு கொடு அப்படின்னாரு. அப்படி பவதாரணி மேடம் எனக்கு இசையமைச்சு கொடுத்தாங்க. அந்த படம் தான் எனக்கு தமிழ்நாடு திரைப்படக்குள்ள கோல்டு மெடல் வாங்கி கொடுத்துச்சு. அந்த படம் பேர் அம்மு. அந்த அம்மு படம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் ராஜா சாரோட ஒர்க் பண்ணலான்னு பார்க்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்க பார்க்கணும், சுச்சுவேஷன் அமையல, ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியல. அப்படி வேறு விஷயங்களில் போயிட்டு இருக்கும்போது தான் ஃபைனலாக இந்த சாமானியன் மீட்டிங் வந்தது. அங்கேயும் பவதாரணி மேடம் என்னை வந்து பார்த்தாங்க. என்னங்க எப்படியோ ஒரு தெரியா பிடிச்சி அப்பாக்கிட்ட வந்துட்டீங்க போல் இருக்கு அப்படின்னாங்க. இப்போ இந்த படம் ஒர்க்கில். ஆமாம் மேடம், நீங்கள் ஆரம்பித்து விட்டது தான் மேடம் அப்படின்னேன். சரி என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டு போவாங்க. பட்டு என்னை இந்த காம்பவுண்டுக்குள்ளே விட்டதே பவதாரணி மேடம். அவங்க இன்னைக்கு இல்லை. இதை நான் கம்போசிங்கில் இசைஞானி ஐயா கிட்ட சொன்னேன். உங்களை பார்க்க வந்தேன், ஐயா மியூசிக் பண்ணலை, மேடம் தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு. ஒரு சின்ன ஸ்மைலோடு அவர் கம்போசிங் உட்காந்துட்டார். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதின வரி ஒளி வீசும் எதிர்காலம் வாழ்வின் வைபோகம் இன்று தொடங்குதுன்னு எங்கள் யூனிட்டுக்கே சேர்த்து எழுதின மாதிரி தான் எழுதினார். எழுதிட்டு கம்போஸ் பண்ண பாட்டு தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி இசைஞானி ஐயாவோட வேலை பார்க்க இருந்தோம். படத்தை பார்த்துட்டு ஒன்று சொன்னாருங்க. எதுக்கு திட்டினார் தெரியுமா? படம்லாம் நல்லா இருக்குப்பா, சூப்பர், நானும் ராமராஜனும் சேர்ந்தா பாட்டு தானேயா இருக்கும், படத்தில் எங்கேயா பாட்டுன்னு கேட்டார். ஏன்னா சாங் இல்லை படத்தில். அப்போது ஒரே ஒரு மாண்டேஜ் மட்டும்தான். அது ராஜா சாரோட வேறு ஒரு பாட்டை போட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லை சார் அதுக்கு சுச்சுவேஷன் இல்லைன்னு. சுச்சுவேஷன் இல்லையா? உன் படத்தில் 2 பாட்டு இருக்குது, நல்லா பாரியா அப்படின்னாரு. சத்தியமாக தெரிலங்க எங்கே இருந்துச்சுன்னு.
அப்புறம் சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு சாங் வை, அதை அவரே எழுதி இசையமைத்து பாடி ராமராஜன் சாருக்கு லிப்பில் எடுக்கணும்னு என்கிட்ட கண்டிஷனாக சொன்னாங்க. அதை எடுத்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல வச்சோம். அதுதான் இன்றைக்கி கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பக்கப்பலமாக இருக்குது இசைஞானி ஐயா. அதுக்கு நான் மனசார இசைஞானி ஐயாவை நினச்சி பார்க்குறேன். அதே மாதிரி ரீ ரெக்கார்டிங் போயிட்டுருக்கு. இதுக்கே இந்த ரவுண்ட் ட்ராலி போட்டிருக்கேன். ஏன்னா கேமரா ஆங்கிள்ஸ்லாம் அவருக்கு அவ்வளோ சூப்பராக எல்லாமே தெரியும். இல்லை சார் இது அந்த இடத்துல கன்ஃபியூஸாக இருக்காங்க எல்லாம், அதனால தான் அப்படின்னேன். நானும் அப்போ ரவுண்ட் ட்ராலி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லி இசையிலே ரவுண்ட் ட்ராலி போட்டாங்க. அப்படிப்பட்ட இசைஞானி ஐயாவோட சேர்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிராப்தம். ஸோ இந்த சாமானியனை உங்கள் தோளில் தூக்கி வச்சு எல்லாம் கொண்டு போங்க. அப்புறம் அவரோட ரசிகர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ட்ரைலர் வந்துருச்சு, அதை டவுன்லோட் பண்ணியே அதோட வியூஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது லிங்காக உங்களோட மன்றங்களுக்கு அனுப்புங்க. டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எனக்கே பிச்சை. அதுவே 10 லட்சம் பேர் வெறும் டவுன்லோட் வீடியோவாகவே பார்த்துட்றாங்க. தயவு செஞ்சு யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் கை தூக்குங்களேன். சொல்ல முடியலண்ணே, தனித்தனியாக லிங்காகவே அனுப்புங்கண்ணே எல்லாரும் இங்கேருந்து போகும்போது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, மக்கள் நாயங்களை உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. நீங்கள் பார்த்து அரவணைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் மேலும் மேலும் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லி நன்றி கூறி விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.